ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மினி ட்ரெஸ். இதை வந்து நமக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹேர் கிளிப்பாக யூஸ் பண்ணலாம், பேக் ஜாமாக யூஸ் பண்ணலாம், அல்லது கீச்செயினாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இதை கீச்செயினாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மினி ட்ரெஸ் செய்யறதுக்கு பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். கட்டர், குரோஷே ஹூக், அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கீச்செயின். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு பாருங்கள் 15 செயின்ஸ் போடணும். பாருங்கள் இந்த மாதிரி 15 செயின்ஸ் போடணும். நம்ம இதை கவுண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு ரோ முடிக்கச்சில் நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்கோமான்னு கவுண்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 செயின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இனி என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு, ஏன்னா சில நேரம் திருங்கி இருக்கும், ஸோ அதனால் நம்ம இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு செயினில் இப்படி போட்டுறணும். போட்டுட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும் சர்க்கிள். இனி நம்ம என்ன செய்யணும்னா, இதில் 15 செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம 2 டபுள் குரோஷே போடணும் ஒவ்வொரு செயின்லேயும். நம்ம நேற்று பார்த்தோம்ல இன்க்ரீஸ் ஸ்டிச்சு, அதான் இங்கே இப்போ போட போகிறோம். டபுள் குரோஷே இன்க்ரீஸ் நம்ம இப்போ போட போகிறது. பாருங்கள், இப்போ இந்த டெய்லு இருக்குல்ல, இந்த டெய்லை இப்படி விடாமல் இது கூட சேர்த்தே நம்ம ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்காக நமக்கு செக்யூர்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போகலாம். கொஞ்சம் நமக்கு முதல்ல ஸ்டிச் போட கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா 2 நூல் சேர்த்து போடுறோம்ல. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சேர்த்து வச்சு போடுறது நல்லது. நமக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த பயம் இருக்காது, பிரிஞ்சு வந்துடுமோ அப்படின்னு. நம்ம நல்லா செக்கோட இது கூட பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதனால் இப்படி ஒரு 3 செயின் நம்ம போட்டோம். இதை நமக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3 செயின் இப்படி ஸ்டார்டிங் செய்துட்டு கட் பண்ணியே எடுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்டிச்சுக்கு கொண்டு போகலாம்ல, அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இது வந்து ஜென்ரலாக உள்ள ப்ரொசீஜர் தான். இனி பாருங்கள், நம்ம வந்து இந்த 3 செயின்ஸ் போட்டோம்ல, இதை வந்து நம்ம 1 டபுள் குரோஷியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ ஒரு டபுள் குரோஷே ஆகிட்டு. இனி இதே இடத்துல நம்ம கூட ஒரு டபுள் குரோஷே நம்ம போட போகிறோம். டபுள் குரோஷே இன்க்ரீஸ். பாருங்கள், இந்த நூலையும் நான் சேர்த்து வச்சு தான் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி போடுவேன். எவ்வளோ தூரம் நமக்கு அதை சேர்த்து எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேர்த்து எடுக்கிறது நல்லது. இந்த மாதிரி இப்படியான ஒரு பணி. இப்போ பார்த்திங்களா, அந்த நூல் வந்து பார்த்திங்களா ஃபுல்லாக அந்த நூலுக்குள்ளே போய்ட்டு, அப்போ நமக்கு கட் பண்ணி எடுக்கணும் வேண்டாம், நல்லா அழகாக செக்யூர் ஆயிரும். பாருங்கள், இதில் நம்ம இந்த 3 செயின் போட்டிருக்கோமா, இதில் வந்து இப்போ ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கோம். ஸோ ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே. இனி அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த செயினில் பாருங்கள் 2 டபுள் குரோஷே போடணும். 1 ஒரு டபுள் குரோஷே ப்ளஸ் ஒரு டபுள் குரோஷே இன்க்ரீஸ். ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே போடுறோம்ல, அதான் டபுள் குரோஷே இன்க்ரீஸ். பாருங்கள், இனி அடுத்த செயின். இப்படி ஒவ்வொரு செயின்லையா நம்ம 2 டபுள் குரோஷே நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி சுற்றி எல்லா செயினில் தான் போடணும், ரிங்குக்குள்ளே போடக்கூடாது. செயினுலே தான் எல்லா டபுள் குரோஷே நம்ம போடணும். ஸோ நான் வந்து இனி இதில் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு காட்டுக்கேன். பாருங்கள், இனி லாஸ்ட்டில் 2 ஸ்டிச். பாருங்கள் 1 2. பாருங்கள் இந்த மாதிரி. இனி நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டிச் கரெக்டாக 30 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30.
ஸோ 30 ஸ்டிச்சஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு ரோ முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணி செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா குரோஷே ஆர்ட் வந்து கவுண்டிங்கில் செய்யக்கூடிய ஆர்ட் தான், கவுண்ட் பண்ணி செய்யக்கூடிய ஆர்ட் தான். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இப்படி செய்து பார்க்கணும். இனி பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த 3 ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, இல்லை 3rd ஸ்டிச்சில் கொண்டு நம்ம ஜாயின் பண்ணணும். எப்போவுமே நம்ம வந்து டபுள் குரோஷே பண்ண டைமில் நம்ம வந்து எண்ட் இப்படி இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணதுக்கு வந்து நமக்கு இங்கே ஒரு 3 செயின் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம டபுள் குரோஷே நம்ம ஸ்டார்ட் பண்ணது 3 செயின் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் கண்டிப்பாக 3 செயின் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 3rd செயினில் கொண்டு நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் 1 2 3 இந்த 3rd செயினில் கொண்டு இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு சர்க்கிள் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு. இது நமக்கு இப்போ ரோ 1 முடிஞ்சிருக்கு. இனி நம்ம ரோ 2 பார்க்கலாம். ரோ 2 வந்து எப்படின்னா, ஒரு செயினில் 2 டபுள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, திருப்பி அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, மாதிரி 2 டபுள் குரோஷே, 1 1 அந்த மாதிரி 2 1 1 அப்படி போட்டு முடிக்கணும். ஸோ பார்க்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 3 செயின்ஸ் போட்டோமா. இனி நம்ம என்ன செய்யணும்னா, இதே செயினில் நம்ம வந்து ஒரு டபுள் குரோஷே பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே போடணும். மொதல் செயினில் 2 டபுள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, திருப்பி அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே. ஸோ இதான் பேட்டர்ன். 2 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே. அடுத்து இதே தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டபுள் குரோஷே மாதிரி அதே செயினில் கூட 1 டபுள் குரோஷே இன்க்ரீஸ். பாருங்கள் இந்த மாதிரி ஒரே செயினில் நம்ம 2 டபுள் குரோஷே போட்டோமா, அடுத்த செயினில் 1, அதுக்கு அடுத்த செயினில் 1, அதுக்கு அடுத்த செயினில் 2, பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 2, அடுத்தது 1, அடுத்தது 1. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்க்ரீஸ் இங்கே பண்ணாச்சில் அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் பெருசாக விரிஞ்சு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நீ லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து செய்துட்டு காட்டுங்க. 2 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே, 1 டபுள் குரோஷே, இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் நம்ம போடணும். ஸோ இனி இது வரைக்கும் போட்டுட்டு காட்டுங்க. பாருங்கள் இவ்வளோ தூரம் போட்டாச்சு. நீ லாஸ்ட்டில் ஒரு செட் நம்ம போடலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டில் 2 டபுள் குரோஷே,
ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சில் 1, அடுத்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டோமா. இனி பாருங்கள், இதில் 3 ஸ்டிச் இருக்குல்ல, 1 2 3, இந்த 3rd ஸ்டிச்சில் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடும். இது எப்போவுமே எல்லா இதுக்கும் இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி செகண்ட் ரோ முடிஞ்சிட்டு. இது பார்த்திங்களா, இது வந்து இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் இப்படி. இது வந்து அந்த கழுத்து, அந்த ட்ரெஸ்ஸுக்கு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த கழுத்து இது இப்படி வரும். இனி அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதே இடத்துல கூட ஒரு டபுள் க்ரோஷே. சாரி, பாருங்கள் இப்போ 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோமா. இந்த 3 செயின் இஸ் ஈக்குவல் டு 1 டபுள் க்ரோஷே ப்ளஸ் பாருங்கள் ஒரு செயின் ப்ளஸ் அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே. இந்த ரோவோட பேட்டர்ன் வந்து 1 டபுள் க்ரோஷே ப்ளஸ் ஒரு செயின் ப்ளஸ் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ இந்த இதில் நம்ம ஒரு 3 செயின் போட்டோமா, அது வந்து ஒரு டபுள் க்ரோஷே. அப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டோன்னா பின்ன என்ன ஒரு ஸ்டிச், ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். இனி அதுக்கு அடுத்த ஸ்டிச், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி இந்த ஸ்டிச்சை போடணும். பாருங்கள், ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சா. இனி ஒரு செயின், திருப்பி அதே ஸ்டிச்சில் கூட ஒரு டபுள் க்ரோஷே. நமக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள், இப்படி வி ஷேப்பில் நமக்கு ஸ்டிச்சு கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி 5 செட்ஸ் செய்யணும். 5 செட்டு. இப்போ நம்ம 3 செட்டு செய்துட்டோம். இப்போ இன்னும் 2 செட்டு செய்யணும். பாருங்கள், இப்போ நம்ம அடுத்த செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்த செயின், ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. பின்ன அடுத்த செயின் ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த செயின், ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி பாருங்கள், டோட்டலாக நம்ம வந்து 5 செட்ஸ் பண்ணிட்டோம். 1 2 3 4 5. இந்த மாதிரி 5 செட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இனி என்ன செய்யணும்னா, நம்ம வந்து 11 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த மாதிரி இப்படி 11 செயின்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு 12th செயினில் இதே மாதிரி பாருங்கள் யானை ஒரு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அங்கே அப்படி ஜாயின் பண்ணலாம். 12th செயினில் பழையபடி ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ இது வந்து நமக்கு கை ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி பாருங்கள், ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. அதே ஸ்டிச் தான், ஒரே செயினில் தான் நான் போட்டுட்ருக்கேன். இனி பாருங்கள், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்த செயினில் பாருங்கள் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், பின்ன ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து அந்த செயினை ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த செயினில் பாருங்கள் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அப்புறமா ஒரு டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி இப்போ 4 செட் பண்ணியிருக்கோமா, கூட ஒரு செட் பண்ணிடலாம். ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. அவ்வளோதான். இனி இதை கொண்டு நம்ம இங்கே ஜாயின் பண்ணிடணும். இங்கே இந்த சைடு ஜாயின் பண்ண வந்து அதே மாதிரி தான் பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் இருக்கா. இந்த 3rd செயினில் கொண்டு நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ ட்ரெஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி கீழே உள்ள பார்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கேயே 11 செயின்ஸ் இருக்குது, இதிலே 11 செயின்ஸ் இருக்குது. இனி அடுத்து பாருங்கள், நம்ம வந்து இந்த வி ஷேப் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 செயின் ஸ்பேஸ் இதுக்குள்ளே அப்படி வரணும். இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், இந்த வி ஷேப் ஸ்டிச்சுன்னா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ இதிலலாம் இருக்கும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில், இங்கேருந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வரணும் இந்த 1 செயின் ஸ்பேஸில். இதில் இப்போ நமக்கு ஏன் ஸ்பேஸ் இருக்குன்னா, இதில் மேலே நம்ம 1 செயின் போட்டிருக்கோம்ல, அதனால தான் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது 1 செயின் ஸ்பேஸ். ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கோம், இப்போ நம்ம இங்கேருந்து இதில் வரணும். இந்த இடத்துல நம்ம இதில் இருந்தே ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் ஸ்டிச்சு கோணிரும், அந்த இது வந்து கோணிரும் ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் பாருங்கள், இந்த 1 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வரோம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எப்படி வரணும்னா ஸ்டிச் போட்டுட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ நம்ம 1 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டோம். இனி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த வி ஷேப் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த வி ஷேப் ஸ்டிச் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம வந்து 2 டபுள் குரோஷே 1 செயின் 2 டபுள் குரோஷே போடணும். இப்போ இதில் வந்து நம்ம 1 டபுள் குரோஷே ஒரு செயின் ஒரு டபுள் குரோஷே தானே போட்டோம். இனி அடுத்த ரோவில் வர டைமில் 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே போடணும். ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதில் நம்ம வந்து 3 செயின்ஸ் போடுவோம்ல, அந்த 3 செயின்ஸ் தான் இது. சரியா? இனி இது கூட ஒரு டபுள் குரோஷே, இன்னும் ஒரு செயின், அப்புறமா 2 டபுள் குரோஷே, 1 2 பாருங்கள். இந்த மாதிரி இங்கே வந்து பாருங்கள், ஒரு டபுள் குரோஷே ஒரு டபுள் குரோஷே, இதில் பாருங்கள் 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே, இந்த மாதிரி. இனி பாருங்கள், அடுத்த வி ஷேப்புக்குள்ளே வரும். இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஷேப்புக்குள்ளே நம்ம வரணும். இங்கே வந்து அதே 2 டபுள் குரோஷே 1 2, அதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். 2 டபுள் குரோஷே ஒரு செயின், பின்ன 2 டபுள் குரோஷே. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இதே மாதிரி பாருங்கள், எல்லா வி ஷேப்லேயும் நம்ம சுற்றி 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே அந்த மாதிரி போடணும். பாருங்கள், ஒருக்க கூட நான் காட்டி தரேன். பாருங்கள், இந்த வி ஷேப்புக்குள்ளே நம்ம வந்து இப்படி போட்டு இப்படி பண்ணணும். 2 டபுள் குரோஷே ஒரு செயின் 2 டபுள் குரோஷே. திருப்பி ஒருக்கா பாருங்கள், yarn over பண்ணிவிட்டு இந்த வி ஷேப் ஸ்டிச்சுக்குள்ளே போட்டுட்டு இப்படி வந்து இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி டபுள் குரோஷே பாருங்கள், இந்த மாதிரி இந்த வி ஷேப்புக்குள்ளே போய் இப்படி yarn over பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இப்படி போடணும். இப்போ 2 டபுள் குரோஷே ஆகிட்டா, இனி ஒரு செயின், திருப்பி அதே வி ஷேப்புக்குள்ளே கூட 2 டபுள் குரோஷே பாருங்கள். இந்த மாதிரி இனி ஃபுல்லாக எல்லா வி ஷேப்புக்குள்ளே நான் வந்து இந்த ஸ்டிச்சை போட்டுட்டு காட்டுங்க. இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக இப்படி போட்டாச்சு. இனி நம்ம ஜாயின் பண்ணலாம். 1 2 3 இந்த 3rd செயினில் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம ஒரே கலரில் வேணால் இப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கு வேறு மெத்தடும் உண்டு. நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் சிம்பிளான மெத்தட் வச்சு நான் சொல்லி தரேன். அடுத்து நம்ம போக போக வேறு மெத்தட் பார்க்கலாம். எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இது மட்டுமே ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஆனாலும் நான் உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ தூரம் இதை செக்யூர் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. பிரிஞ்சு வந்துடுமோன்னு நமக்கு பயமாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நீடில் வச்சோம் நம்ம இப்படி எடுக்கலாம். குருஷே ஹூக் வச்சு சாதா நீடில் வச்சு எடுக்கலாம். அது நான் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யும்போது நான் செய்து காட்டுவேன். எவ்வளோ நீளமாக நம்ம வந்து இதை வந்து நம்ம செக்யூர் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ தூரத்துக்கு அது நல்லது. நம்ம வந்து இப்படி ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி போட்டு எடுத்தோன்னு வைங்களா, நமக்கு வந்து நம்ம அப்படி உள்ள த்ரெட் வந்திருக்குன்னு தெரியாது. பாருங்கள், இப்படி அங்கேயும் இங்கேயும் போட்டு நம்ம செக்யூர் பண்ணுறதோட இப்படி பண்ணிட்டா பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும்.
உங்களுக்கு எதுக்காவது குட்டி ஃப்ராக் வேணால் இதோடையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பொம்மை அதுக்கெலாம் போடுறதுக்கு நம்ம இப்படி செய்து இப்படி போட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கிளிப்பு உங்களுக்கு சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா இப்படி குட்டியாக ஃப்ராக் செய்து அந்த கிளிப்பில் இப்படி ஒட்டி இப்படி வைக்கலாம். இல்லை கொஞ்சம் பீடு ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணி, இல்லை ஸ்டோன் ஓட்டலாம், அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம கூட கொஞ்சம் பெருசு செய்யலாம். இப்போ பாருங்கள், அடுத்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இப்படி நாட் போட்டுருணும், ஸ்லிப் நாட் போட்டுருணும். போட்டுட்டு இந்த ரோலே நமக்கு அதே மெத்தடு தான். இப்போ நம்ம பண்ணியிருக்கோம்ல 2 டபுள் க்ரூஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரூஷே. இது நமக்கு எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம அந்த ஸ்டிச்சை போட்டே போகலாம். இப்போ நம்ம இதுக்கு பிறகு ஒரு 3 ரோ தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு செயின் இதில் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சு போட போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நீடில் இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 டபுள் க்ரூஷே இருக்குது, இதில் 1 செயின் ஸ்பேஸ் இருக்குது, இதில் 2 டபுள் க்ரூஷே இருக்கா. இந்த 2 டபுள் க்ரூஷேக்கு நடுவில் என்ன ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் இந்த நீடில் போடணும். போட்டுட்டு பாருங்கள், இந்த த்ரெட்டை இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம இதை கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இனி நம்ம என்ன செய்யலாம்னா 3 செயின்ஸ் போடலாம். ஏன்னா நம்ம டபுள் குரோஷேஜ் ஒர்க் பண்ணுறோம்ல அது. இப்போ நான் 2 நூலை சேர்த்து எடுக்கனாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேர்த்து எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 3 செயின் போட்டுட்டு இனி நம்ம என்ன பண்ணணும்னா கூட ஒரு டபுள் குரோஷே. இப்போ 2 டபுள் குரோஷே ஆகிட்டா, இனி ஒரு செயின், திருப்பி இதே ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே. பாருங்கள், இந்த மாதிரி. இனி பாருங்கள், இனி அடுத்து பாருங்கள், இங்கே நம்ம 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே பண்ணியிருக்கோமா. இதில் இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸில் நம்ம இந்த ஸ்டிச்சை போடணும். பாருங்கள், இப்படி யானை ஒரு பண்ணிவிட்டு இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே போட்டு இப்படி எடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் டபுள் குரோஷே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். திருப்பியும் பாருங்கள், யானை ஒரு பண்ணிவிட்டு இந்த 1 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே போட்டு இப்படி எடுக்கணும். இப்போ 2 டபுள் குரோஷே போட்டோமா, இனி ஒரு செயின், அடுத்து 2 டபுள் குரோஷே. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த சென்டரில் தான் போடுவோம். இனி அடுத்த ரோ இந்த சென்டரில் போடுவோம், அந்த மாதிரி. திருப்பி ஒர்க்க கூட பாருங்கள், 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே இருக்கா. இந்த 1 செயின் ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம இந்த ஸ்டிச்சை போட போகிறோம். பாருங்கள், 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே. பாருங்கள், இந்த மாதிரி. இனி இதே மாதிரி எல்லா 1 செயின் ஸ்பேஸில் நம்ம 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே, இந்த பேட்டர்னை நம்ம போடலாம். ஸோ நான் இனி போட்டுட்டு காட்டுக்கேன் ஃபுல்லாக. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக அந்த மாதிரி இப்படி செய்தாச்சு. இனி நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 இந்த 3rd செயினில் கொண்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம். இனி நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நான் வேறு கலர் போட போகிறேன், அதனால் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இப்படி எடுக்கணும். அப்போ தான் அங்கே நாட் விடும். இனி பாருங்கள், அடுத்த செயினில் நம்ம இப்படி போட்டுட்டு இனி நம்ம கீழே இப்படி செக்யூர் பண்ணிடணும். இது நமக்கு ரொம்ப தூரம் இங்கேருந்து இப்படி இப்படி க்ராஸாக வரும்ல, ஸோ அப்படி வேண்டாம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுடலாம். இப்படி எடுத்துகிட்டு இப்படி நம்ம கட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி இதே மாதிரி 2 ரோ, ஒன்று வந்து க்ரீன் கலர், அடுத்து ஒன்று வந்து ஒயிட் கலர். ஜாயின் பண்ணது பாருங்கள், திருப்பி ஒருக்கா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்லிப் நாட் போட்டுட்டு நமக்கு எந்த இடத்துல ஜாயின் பண்ணணுமோ அங்கே. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டில் இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த 1 செயின் ஸ்பேஸில் இப்படி போட்டு இப்படி எடுத்துரும்.
இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி டைட் பண்ணிடும். டைட் பண்ணிவிட்டு இனி நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த த்ரெடையும் இப்படி சேர்த்து எடுத்து இப்படி இப்படி ஜாயின் பண்ணியாச்சா? ஏன் நம்ம செயின்ஸ் போடலாம். 1 2 3 இந்த மாதிரி செயின் போட்டுட்டு எனி ஆஸ் யூஷுவல் ஒரு டபுள் குரோஷே. இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் குரோஷே இல்லை, ஸோ அதனால் கூட ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டு ஒரு செயின், ஒரு 2 டபுள் குரோஷே. பாருங்கள், இந்த மாதிரி 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே. இனி இதே மாதிரி எல்லா ஒரு செயின் ஸ்பேஸ்லேயும் 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே, அந்த மாதிரி போட்டே போகலாம். இனி இதே மாதிரி தான் அடுத்து ஒயிட். நான் 2 ரோவும் சேர்த்து செய்துட்டு காட்டுக்கேன், ஏன்னா இதே மெத்தட் தான். ஸோ அதனால் போட்டுட்டு நான் காட்டுக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபுல் ரோ இந்த மாதிரி முடிச்சாச்சு. பாருங்கள், இப்படி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதில் இந்த கீச்செயின் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு கூடால ஒரு ரிங்கு உண்டு. இது வந்து இதே ரொம்ப நீளமாக இருக்கனால நான் வந்து அந்த ரிங்கு யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணால் அந்த ரிங்கு யூஸ் பண்ணலாம். அந்த ரிங்கு தனியாக தருவாங்க. அந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மாட்டலாம். எதில் வேணாலும் மாட்டலாம். இதுலேயும் மாட்டலாம், கொஞ்சம் தள்ளி மாட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இந்த 2 ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள், இப்படி நம்ம மாட்டியிருக்கோம். இதில் இது வந்து மினி ட்ரெஸ் கீச்செயின். உங்கள் எல்லாருக்கும் இந்த மினி ட்ரெஸ் செய்யறதுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்க. உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.